மே மாதம் முதலாம் நாள் புனிதர் பிலிப்பு மற்றும் புனிதர் சின்ன யாக்கோபு திருநாள். பிலிப்பு மற்றும் சின்ன யாக்கோபு இருவரும் இயேசுவின் சீடர்கள். இருவரும் கலிலேயா நாட்டை சேர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே மிகவும் அதிகமாக பங்கு பெற்று பரமேறுதலுக்கு பின்னர் எருசலேமில் இருந்த மேல் வீட்டு அறையிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் மற்ற சீஷர்களோடும் இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெற்ற ஸ்திரீகளோடும் சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்தவர்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13 பிலிப்பு என்பது கிரேக்க பெயர். மேசியாவை வந்து பார் என்று நாத்தான்வேலை அழைத்தவன். பின் நாட்களில் இவனுடைய சிலுவையின் உபதேசம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சொந்த ஊர் கலிலேயா நாட்டில் உள்ள பெத்சாயிதா. அந்திரேயாவும் பேதுருவும் இதே இடத்தை சேர்ந்த பிலிப்புவின் நண்பர்கள். பெத்சாயிதா கலிலேயா நாட்டில் உள்ளது. யோவான் 1 அதிகாரம் 44 12 அதிகாரம் 21 கலிலேயா கடலின் கரையில் அமைந்துள்ள மீன்பிடி தொழில் செய்கிற நகரம், அதாவது ஒரு கிராமமாக இருந்தது. கலிலேயா கடலின் வடகிழக்கு பகுதியில் பெத்சாயிதா பிலிப்பு என்ற பேரரசனால் மறுசீரமைக்கப்பட்டு தன்னுடைய மகள் பெயரால் அது மறுபெயரிடப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. பிலிப்புவின் ஊழிய காலம் அந்திரேயா பேதுருவை இயேசுவானவரிடம் கூட்டிக் கொண்டு வந்த மறுநாளிலேயே பிலிப்புவை ஆண்டவர் கண்டு தன்னை பின்பற்றுமாறு எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார். பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவை கண்டோம் என்று ஆண்டவரிடம் அழைத்து வந்தான். 5000 பேரை 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து போஷிப்பதற்கு முன்னதாக பிலிப்புவிடம் அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டு அவனை சோதித்தார். யோவான் 6 அதிகாரம் 5 பஸ்கா பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்த சில கிரேக்கர்களை இயேசுவை காண அழைத்து வந்தவன் இந்த பிலிப்பு. யோவான் 12 அதிகாரம் 21 இயேசுவானவர் சீஷர்களுக்கு பிதாவின் வீட்டு வாசஸ்தலங்களை பற்றி சொல்லும்போது, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று இயேசுவிடம் சொல்ல, பிலிப்புவே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவனுக்கு போதித்தார். இயேசுவானவரும் பிதாவும் சேர்ந்து செய்கிற கிரியைகளின் நிமித்தம் பிதாவை நம்புவதற்கு சொல்லிக் கொடுத்தார். யோவான் 14 அதிகாரம். இவனுடைய போதனையின் மூலம் அநேகர் விசுவாசத்திற்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். பிலிப்புவும் நாத்தான்வேலும் சிலுவை மரண தண்டனையின் போது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்பொழுது கைதியாய் நின்ற பிலிப்பு ஜெபம் செய்ய இயற்கை கட்டுப்பட்டது. மக்கள் காப்பாற்றப்பட்டனர். இவரது சரீரம் ரோமாபுரியில் விதைக்கப்பட்டுள்ளது என்பது வரலாறு. இயேசுக்கு மிகவும் நெருங்கிய உறவினன் இந்த யாக்கோபு, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு 13 அதிகாரம் 55 பார்ப்பதற்கு இயேசுவை போலவே இருந்ததாகவும், அதனால்தான் யூதாஸ் இயேசுவை அடையாளம் காட்டுவதற்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற சம்பவம் நடைபெற்றதாகவும் வரலாறு. சின்ன யாக்கோபின் பெற்றோர். தகப்பன் அல்பேயு, அல்பேயுவின் மறுபெயர் கிலயோப்பா. தாய் மரியாள். மத்தேயு 10 அதிகாரம் 3 அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 13 சகோதரன் யோசே. ஊழிய காலம் இயேசுவின் சீஷனாக கூடவே எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு விசுவாசித்து ஊழியம் செய்தவன். இயேசுவானவரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவரை தரிசித்த தனி நபர்களில் யாக்கோபும் ஒருவர். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 7 புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பசுத்த ஆவியானவரால் அழைப்பு பெற்ற பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எபிரேயர்கள் கிரேக்கர்களின் அக்கால வழக்கத்தின்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக வலதுகை கொடுத்தவர் என்றும் திருச்சபையின் தூண் என்றும், தான் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்ட பின் அரபி தேசத்தில் தங்கிவிட்டு 3 வருடம் சென்ற பின்பு எருசலேமுக்கு முதல் முறையாக வந்தபோது சந்தித்தது கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை மட்டும்தான் என்றும் பவுல் தனது நிருபங்களில் யாக்கோபை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 2 அதிகாரம் 9 1 அதிகாரம் 19 அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 18 எருசலேம் நகருக்கு தன்னுடைய கடைசி பயணத்தின் போதும் யாக்கோபை பவுல் சந்தித்தார். பேதுரு கர்த்தருடைய தூதனால் சிறைச்சாலையிலிருந்து மீட்கப்பட்டு தெளிவடைந்து ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கர்த்தர் தன்னை விடுதலையாக்க தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நிச்சயித்து கொண்டு
யோவான் மார்க்கின் தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்து கூடி ஜெபித்து கொண்டிருந்த அனைவருக்கும் தான் விடுவிக்கப்பட்ட விதத்தை சொல்லிவிட்டு, யாக்கோபுக்கு தெரிவிக்க அறிவியுங்கள் என்று இந்த சின்ன யாக்கோபுக்கு தெரிவிக்க சொல்லி வேறொரு இடத்திற்கு போனான் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிரேக்க மொழியின் மிகவும் அருமையாக யாக்கோபு நிருபத்தை எழுதினார் இந்த சின்ன யாக்கோபு. ஸ்தேவான் மரணத்திற்கு பிறகு யூதேயா சமாரியா முதல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா வரையிலும் சிதறடிக்கப்பட்டிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதினார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிய, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெனிக்கியா நாடு மத்திய தரைக்கடலின் கீழ்கரையில் சுமார் 180 கிலோமீட்டர் பரவியுள்ள இடம். தீரு, சீதோன் இதன் முக்கிய நகரங்கள். சீப்புரு தீவு மத்திய தரைக்கடலின் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது. சீரியாவின் கடற்கரை பகுதியிலிருந்து மேற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது ரோம பேரரசின் கீழ் இருந்தது. இங்கு யூதர்களின் குடியேற்றம் சுமார் கிமு 200இல் ஆரம்பமானது. பவுலும் பர்னபாவும் இங்கு இயேசுவின் நற்செய்தியை தங்கள் முதல் நற்செய்தி பயணத்தில் அறிவித்தார்கள். அந்தியோகியா இது சீரியாவில் உள்ள கிரேக்க நகரம். யூதர் அல்லாதவர்களுக்கு நற்செய்தி அதிகமாக பரவிய இடம். முதலில் இங்குள்ள விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கை, அவர் தன்னுடைய அந்த வைராக்கியத்திற்காக ஜீசஸ் த ஜஸ்ட் என்ற அடைமொழி அவருக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபு நிருபத்தை எழுதியவர். இதையெல்லாம் நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது தெரிந்து கொள்கிறோம். எருசலேமின் முதல் பேராயராகவும் எருசலேமின் ஆலோசனை சங்கத்திலும் பணியாற்றியவர். இரத்த சாட்சியாக இயேசுவை மறுதலிக்க கட்டாயப்படுத்தப்பட்டு தலையில் அடிக்கப்பட்டார். கிபி 62இல் உடல் ரம்பத்தால் அறுப்புண்டு மரணமடைந்தார். இஸ்ரவேல் நாட்டிலே ஆர்மேனியன் குடியிருப்புகள் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறைக்கு மேல் சென்ட் ஜேம்ஸ் கத்தீட்ரல் கட்டப்பட்டுள்ளது. வைராக்கியத்தோடு ஊழியம் செய்த இந்த சீஷர்களைப் போல நாமும் விசுவாச வீரர்களாய் ஜெப வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அறிவிப்பதிலும் சொல்லுவதை வாழ்க்கையிலே சாட்சியாக வாழ்ந்து காட்டுவதிலும் நிறைவு பெறுவோம். ஆமேன்.